போன ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா, ஸ்மாலர் பிளாக் ஹோல்குள்ளார நீங்கள் போகிறதுக்கு விருப்பப்படுவீங்களா இல்லை பிக் பிளாக் ஹோல்குள்ளார போகிறதுக்கு விருப்பப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஆன்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெஸ் மாசிவ் ஸ்மாலர் பிளாக் ஹோல் அப்படி இல்லாட்டினா சூப்பர் மாசிவ் பிக்கர் பிளாக் ஹோல், இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது தாங்க. ஆனால் ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே ஸ்மாலர் பிளாக் ஹோல் தான் இதுலேயே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதாவது ஃபாஸ்ட் இன்ஸ்டன்ட் அண்ட் இமீடியட் டெத் நடக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஹாரிசன் வரத்துக்கே ரொம்ப தூரம் போகணும், நம்ம ட்ராவல் பண்ணணும். சொல்லப்போனால் ட்ராவல் பண்ணுறவங்க பர்சன் எக்ஸ்னு வச்சுப்போமே, அந்த பர்சன் எக்ஸ் வந்து ஈவெண்ட் ஹாரிசனை நோக்கி ட்ராவல் பண்ணார்னா அவர் போயிட்டே இருப்பார். அவர் ஈவெண்ட் ஹாரிசன் வரப்போகுது அப்படிங்கிறதே அவர் உணர மாட்டார். அது வரைக்கும் அவருக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை பாடியில் ஏதாவது இதுவுமே தெரியாது. சம்திங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோங்கிறது தான் ஃபீல் பண்ணுவார். டைம் டைலேஷன்லாம் அவர் ஃபீல் பண்ண மாட்டார். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கு தான் அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதெல்லாம் தெரியும். பட் அவர் வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார் அன்டில் அந்த ஈவெண்ட் ஹாரிசனை தொடர வரைக்கும். ஸோ அந்த தூரமே இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த தூரமே ரொம்ப அதிகமானது. ஸோ அதனால சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் ஸ்டில் வி ஹவ் டைம், அந்த நமக்கு ரிஸ்க்கை ரீச் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் ஸ்மாலர் பிளாக் ஹோல்களில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஹாரிசன் ரொம்ப கிட்டக்க இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ட்ராவல் பண்ணதுலேருந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஈவெண்ட் ஹாரிசன் வந்துடும். ஏன்னா அதோட சைஸ் சின்னது, அதோட ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் டைமோட பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக ஸ்டீப்பாக இருக்கிறதுனால கிராவிட்டி எஃபெக்ட் ஆல்சோ இட் வில் பி வெரி வெரி ஹையர். ரொம்ப ஸ்டீப்பான ஒரு கிராவிட்டி இருக்கிறதுனால இமீடியட்டாக நீங்கள் உள்ளார போகிற மாதிரி இருக்கும். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஈவெண்ட் ஹாரிசனை ரீச் பண்ணிடுவீங்க. அப்போ ஈவெண்ட் ஹாரிசனை ரீச் பண்ணிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்கள் பாடிலாம் தனித்தனியாக போயிடும். சின்ன சின்ன ஒரு தின் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் அட்டம்ஸாக வந்து உங்களுக்கு செக்ரிகேட் ஆகி செப்பரேட் ஆகி பிரேக் ஆயிரும். ஸோ இமீடியட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமே இருக்காது, இமீடியட் எஃபெக்ட் உடனே நடக்கும் ஸ்மாலர் பிளாக் ஹோலில். ஆனால் உங்களுக்கு பெரிய சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸில் நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட் ஹாரிசன் போகிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும், ரொம்ப நேரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஹாரிசனை தொட்டுட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்மாலர் பிளாக் ஹோலில் என்ன நடந்துச்சோ அதே தான் நம்மளோட நிலைமை. நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப இதாகி பிரேக் டவுன் ஆயிரும். சின்ன சின்ன ஒரு தின்னான ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸாக ஸ்பெகட்டி மாதிரி பிரேக் டவுன் ஆயிரும். இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஏன் வந்து ஈவெண்ட் ஹாரிசன் வந்து சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது அதோட சைஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால அந்த கர்வேச்சரே ஸ்லோவாக நடக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரோட பெண்டிங் வந்து ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் அந்த ஸ்டீப் கர்வேச்சரை ஈவெண்ட் ஹாரிசனை தொடும். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய கர்வேச்சர் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த ரிஸ்க் டைம் வந்து கொஞ்சம் எடுக்குது, கொஞ்சம் நேரம் எடுக்குது ஈவெண்ட் ஹாரிசனை தொடர வரைக்கும்.